ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த இரவு நேரத்தில் இந்த வராகி அம்மா எதுக்காக உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு யோசிக்கிறாயா? அவசரமாக உனக்காக ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காக தான் ஓடி வந்தேன். வராகி அம்மா என்னை காப்பாத்துங்க, ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு வழிகாட்டுங்கன்னு அன்போடும் பாசத்தோடும் என்னை நோக்கி ஓடி வந்த என் செல்ல பிள்ளையான உன்னை நான் தனியாக தவிக்க விட்டுற மாட்டேன். தன்னந்தனியாக நீ உட்கார்ந்து அழுகுவதும் வருத்தப்படுவதும் கவலைப்படுவதையும் பார்த்துட்டு பொறுக்க முடியாமதான் உனக்கு நல்லது செய்வதற்காக ஓடி வந்திருக்கேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரம் சரியாயிடும்னு நம்பு. நம்பிக்கையோடு நீ பொறுமையாக இருந்தாலே அனைத்தையும் இந்த வராகி அம்மா நான் மாற்றி காமிச்சிருவேன். உன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். தேவையில்லாமல் நீ வீணாக குழப்பமடையாதே. இந்த வராகி அம்மா உனக்கு நிழலாக இருந்து அனைத்தையும் சரி செய்கிறேன். உன் வாழ்க்கை துணையோட உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. எதிர்மறையாக உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் எண்ணத்துக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் நேர்மறையாக நல்லதை நடத்தி தரேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. யார்கிட்டையும் எதிர்த்து பேசாத, சண்டை போடாத. நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் நான் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன் என் செல்லமே. நீ நீண்ட நெடுங்காலம் சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டாய் தானே? அது அனைத்தையும் உனக்கு வெற்றிகரமாக நிறைவேற்றி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. எந்த விதத்திலும் உனக்கு எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். இந்த வராகி அம்மாவை நம்பினவங்க வாழ்க்கையில் எப்போதும் ஏற்றம் மட்டுமே இருக்கும். என்னை வணங்கி தோத்தவங்க வாழ்க்கையில் நொடிஞ்சு போனவங்கன்னு யாருமே இல்லை என் செல்லமே. கண்டிப்பாக உன்னையும் காப்பாற்றி உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி சூழ்நிலையை உனக்கு சாதகமாக நான் அமைச்சு தரேன். தொடர்ந்து முயற்சி செய்யும்போது உனக்கான வெற்றியை நிச்சயம் உன் கைகளில் சேர்ப்பேன். உன் கடன் பிரச்சனையும் கஷ்டமும் தீர்ந்து செல்வ வளமிக்க முன்னேற்றமான வாழ்க்கையை நீ பெறும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உன் மன பாரங்களையும் வேதனைகளையும் நான் அறிவேன். உன் மனசில் இருக்கக்கூடிய வலிக்கும் வேதனைக்கும் மருந்தாக இந்த வராகி அம்மா இருந்து உனக்கான நல்ல வழியை காட்டுறேன் செல்லமே. உன்னுடைய சிறந்த பக்தியை பார்த்து உருகி போய்தான் உனக்கான நல்லதை செய்ய முடிவெடுத்திருக்கேன். உன்னுடைய கர்ம வினைகளும் கஷ்டங்களும் முடிவுறுவதற்கான காலம் வந்துருச்சு. இத்தனை நாள் நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக முடிவுக்கு வரும். உன் வாழ்க்கைக்கான விடியலை நல்ல விடியலாக மாற்றி பிரகாசமாய் ஒளிரும்படி உன் வாழ்க்கையை நான் மேம்படுத்த போகிறேன். இனி எல்லா விஷயமும் உனக்கு நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன். கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி களை கட்டப் போகுது. வெகு நாட்களாக நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்த விஷயத்தையும் இந்த வராகி அம்மா உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல வாழ்க்கை துணையை நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன் மனசு போல திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையும் அமைச்சு கொடுப்பேன். குழந்தை பேரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கு அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்படியும் குழந்தை வரத்தை இந்த வரம் தரும் வராகி கொடுப்பேன் என் செல்லமே. நீயும் உன் குடும்பமும் எந்த குறையும் இல்லாத அளவுக்கு 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழும்படி நான் செய்ய போகிறேன். உன்னுடைய மனசில் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்தும் தேவையற்றது. அந்த எதிர்மறையான எண்ணங்களை தூக்கி போடு. ஏன்னா நீ ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கவலைப்படும் போதும் பயப்படும் போதும் அது உன் உடம்புல நோயையும் மனசில் பயத்தையும் உண்டாக்கிடும். மனசார என்ன நினச்சினா இந்த வராகி அம்மா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்வேன். நீ நல்லா யோசிச்சினாதான் உன் வாழ்க்கையை பற்றிய புரிதல் உனக்கு வரும். நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டிக்கிட்டே தான் இருக்கேன். இதுவரை பட்ட காயங்களை எல்லாம் மறந்துவிடு. இனிமே நீ முன்னேற்றமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகிறாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் மறுபடியும் கஷ்டம் வர்றதுக்கு காரணமே நீ செய்த கர்ம வினைகள் தான். என்னை முழுவதுமாக சரணாகதி அடைஞ்சினா உன் துன்பத்தில் இருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துருவேன். என்னை நம்பி வந்த யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் எதிர்காலத்தையும் சிறப்பாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போகச் செய்து உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன். உன்னைக்கிட்ட வந்து யாராவது கையேந்தி நிற்கிறாங்க அல்லது உதவி கேட்குறாங்க அல்லது வயிறு பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நிச்சயம் உதவி செய்யப்பாரு.
ஏன்னா அந்த ஜீவனுக்குள் இருக்கும் இறைவனாக இந்த வராகி அம்மா நான் தான் உன்கிட்ட வந்து உதவி கேட்குறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்து, ஆதரவு செலுத்து. இல்லாதப்பட்டவங்களுக்கு நீ உதவி செய்கிறதால உன் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் நீ குறைஞ்சு போயிட மாட்ட. ஆனால் கண்டிப்பாக உயர்வாய். அடுத்தவங்களுக்கு செய்கிற உதவி உனக்கு பல மடங்காக திரும்ப வந்து சேரும். அன்பும் கருணையும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தும் அற்புதமான விஷயங்கள். கண்டிப்பாக உன்னையும் உயர்த்தி உன் வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு உன்னை கொண்டுட்டு போவேன். பசியோடு இருக்கும் மற்றவங்களுக்கு நீ உணவு அளிப்பதின் மூலமாக உனக்கு காலகாலத்துக்கும் உன் ஆயுள் முழுமைக்கும் உன் சந்ததிக்கும் எந்த உணவுக்கு குறைவில்லாமல் பஞ்சம் இல்லாமல் உங்களுக்கு தேவையானதை ஏதாவது ஒரு வழியில் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் என் செல்லமே. எல்லா துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க நிலைமை மாறி அவங்க வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் நான் கஷ்டத்தை கடந்து வந்து உனக்கான வெற்றியை தரப்போகிறேன். இத்தனை நாளாக துன்பகால வாழ்க்கையை நீ வாழும்போது அந்த துன்பம் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. அறிந்தும் அறியாமலும் நீ செய்த தவறுகளுக்கு நீ என்னை பரிபூரண சரணாகதி அடைந்தாலே போதும். அனைத்து தவறுகளையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். எல்லா பிறவிகளுக்குள்ளும் தாயும் தந்தையுமாய் குடியிருக்கும் இந்த வராகியம்மா நிச்சயம் உன் வாழ்க்கையையும் புதுசாக பொலிவுள்ளதாக அழகானதாக ஆக்கி கொடுக்குறேன். என்னை நம்பிய உன் வாழ்க்கையில் இனி எல்லா வகையிலும் ஏற்றம் வந்து சேரும். மனசில் என்ன நினச்சிக்கிட்டு மனசார அம்மா வராகின்னு கூப்பிட்டீன்னா உனக்காக நான் நிச்சயம் ஓடி வருவேனேன்னு செல்லமே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்பது எல்லாமே தூய்மையான பக்தியும் நம்பிக்கையும் மட்டும்தான். என் மேலே நம்பிக்கை வச்சு நீ பக்தி செலுத்தும் போது அது அனைத்தையும் உனக்கு நல்ல விதத்தில் வந்து சேரும்படி நான் செய்வேன். இனிமே நீ இழப்பதற்கென எதுவும் இல்லை. அதனால் இருப்பதை நல்லபடியாக தக்க வச்சுக்கோ. அடுத்தடுத்து நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் எல்லாமே வந்து சேரும்படி இந்த வராகியம்மா நான் செய்கிறேன். உன் குடும்பத்திலையும் வீட்டிலையும் உன் வாழ்க்கை துணையோடு இருக்கும் பிரச்சனைகளும் அனைத்தும் மறைஞ்சு போய் நீ மகிழ்ச்சியாய் வாழும்படி நான் செய்கிறேன். உன்னுடைய மனசுக்கு மகிழ்ச்சியும் வாழ்க்கைக்கு சந்தோஷமும் கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இனிமே சேரவே முடியாதுன்னு உன்னை ஒதுக்கி வச்ச மனிதர்கள் கூட உன்னை தேடி வந்து சேரும்படியும் நான் செய்வேன் என் செல்லமே. இப்போதைக்கு உன் மனசில் இருக்க பயமும் சந்தேகமும் தேவையற்றது. முதல்ல உன் மனசில் இருக்க குழப்பங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிடு. யார் உன்னை கைவிட்டாலும் இந்த வராகியம்மா உன்னை கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும்படியும் நல்லதே நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். யார் என்னை பார்த்துக்க போகிறாங்க, யார் எனக்காக வந்து நிற்க போகிறாங்க, யார் எனக்கு உதவி செய்வாங்கன்னெல்லாம் நீ ஒருபோதும் கலங்காதே. நீயே எதிர்பாராத அளவில் நீயே எதிர்பாராத மனிதர்கள் மூலமாக நான் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவேன். நீ இழந்ததையும் நீ எதிர்பார்ப்பதையும் மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து உனக்கு அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தரேன். நீ விரும்பும் உறவுகள் உன் கூட வந்து சேரும்படியும் உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுறேன் செல்லமே. தாங்கவே முடியாத துயரத்தில் துடித்து கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தையான நீ முதல்ல உன் கண்ணீரை தொடச்சிக்கோ. உனக்காக யாரும் இல்லைன்னு ஒருபோதும் வருந்தாதே. இந்த வராகியம்மா எப்பவும் உன் கூடவே தான் இருக்கேன். நான் அனைத்தையும் சரி செய்வேன்னு நம்பு. எந்த அளவுக்கு நீ என் மேலே நம்பிக்கை வச்சு அன்பு செலுத்துகிறாயோ அந்த அன்பும் நம்பிக்கையும் ஒருபோதும் பொய்யாக போகாது. தூய உள்ளத்தோடு நல்ல மனசோடு நீ செய்கிற எல்லா செயல்களுக்கும் சேர்த்து இந்த வராகியம்மா உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் தரப்போகிறேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெகுமதிகள் வந்து சேரும். உன்னால் தீர்க்க முடிஞ்ச விஷயங்களை தீர்க்க முயற்சி செய். முடியாத பிரச்சனைகளை என்கிட்ட விட்டுட்டினா அனைத்தையும் இந்த வராகியம்மா உனக்கு சரி செய்வேன். உனக்கான புது விடியலையும் உனக்கான நல்வாழ்க்கையும் தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வேண்டுதல் நிச்சயம் வீண் போகாது. நீ இழந்ததையெல்லாம் புத்தம் புதிய வடிவில் மிகச் சிறந்ததாக நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கையை நிச்சயம் புதிய பொலிவான வாழ்க்கையாக அமைச்சு கொடுக்குறேன் செல்லமே. அம்மா வராகி, உன்னை தவிர எனக்கு வேறு யாருமே துணையில்லை. நீ தான் எனக்கு கடைசியாக உதவி செய்யணுன்ற நம்பிக்கையோட என்னை தேடி ஓடி வந்த உனக்கு இன்று இரவோடு இரவாகவே அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி வாழ்க்கையாக மனநிறைவுள்ள வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன்.
முதல்ல உன் கண்ணில் வழியும் கண்ணீரை தொடச்சிக்கோ. இனி எப்போதும் நீ மகிழ்ச்சியோட ஆனந்த கண்ணீர் மட்டுமே வடிக்கும்படி பார்த்துக்கோ. நீ கேட்டதையெல்லாம் கேட்டபடியே நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். என் செல்ல பிள்ளையான நீ இனி எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் மங்களங்கள் பெருகும்படியும் சந்தோஷங்கள் ஒளிரும்படியும் இந்த வராகி அம்மா செய்கிறேன். நீ கேட்டதையெல்லாம் கிடைக்கும்படியும் நீ நினச்சதெல்லாம் நடக்கும்படியும் செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன். கடுமையான கஷ்டங்களையும் சோதனைகளையும் பார்த்த உன் வாழ்க்கையில் இப்போது நானே உனக்கு துணையாக இருந்து நீ கேட்டதை அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. என்னை நம்பும் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் சோதனைகளும் இல்லாத அளவுக்கு உனக்கான நல்ல முடிவை நான் கொடுக்க போகிறேன். ஏற்றமும் முன்னேற்றமும் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வந்து நீ வாழ்க்கையில் உயர போகிற. இத்தனை நாளாக மனசில் சுமையோடும் பாரத்தோடும் என்கிட்ட நீ வருத்தப்பட்டு கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு சந்தோஷமா உனக்கானதை உன் கைகளை ஒப்படைக்கிறேன். இனி எல்லாவற்றிலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றுவேன்றதை நம்பு. என் நாமத்தை சொல்லும் உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். கண்டிப்பா நீ கேட்டதை அனைத்தையும் உன் கைகளில் கிடைக்கச் செய்வேன். என்னை மனசார வணங்கி நீ தொடங்கின எல்லா செயல்களிலும் இப்போது வெற்றி உண்டாக போகுது. ஒவ்வொரு விஷயத்தையும் நீ மிக சிறப்பாக செஞ்சு முடிச்சு பலனும் பரிசும் பெறப்போகிறாய் என் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை வழி நடத்தும் போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். இப்போது கூட நான் உனக்கு நல்லது சொல்றதுக்காகவே காலையிலிருந்து கால் கொடுக்க நின்றுக்கிட்டு இருந்தேன். இப்போதாவது நான் சொல்வதை கேட்க வந்து விட்டாய் அல்லவா? இனிமே எல்லாமே ஒரு நொடியில் சட்டு சட்டுன்னு மாறி போயிடும். நீ நடக்கவே நடக்காது நினச்சி கலங்கிக்கிட்டு இருந்த விஷயத்தை கூட திடீர்னு நீயே ஆச்சரியப்படும் விதமாக இந்த வராகியம்மா உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். நீ இழந்ததையெல்லாம் மீட்டு நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். எப்போதும் வைராகியத்தோடு இருந்தீனா இந்த வானம் உன்வசமாக மாறும் என் செல்லமே. இங்கு இருக்கும் அனைத்து உயிர்களிடமும் நீ அன்போட கருணையோட நடந்துக்கோ. உன் வாழ்க்கையை இந்த வராகி அம்மா ஆசீர்வதிச்சு நீ வேண்டிய அனைத்தையும் நீ கேட்காமலே உன் கைகளில் ஒப்படைக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால நீ என்ன கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும்னு நம்பு. நீ வேண்டிய விஷயங்களையும் உனக்கான விருப்பங்களையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை அழகாக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஏன் முன்னால் வந்து மண்டியிட்டு கையேந்தி நின்றவர்கள் வேறு யார் முன்னாடியும் போய் மண்டியிடவோ கையேந்தி நிற்கவோ தேவையோ அவசியமோ இருக்காது. நீ எதிர்பார்ப்பதையெல்லாம் வாய் திறந்து கேட்பதற்கு முன்பாகவே நானே உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன்.